ஸோ வெல்கம் பேக் டு வாழ்க்கை ஆஃப் சுபாஷ் கல்பா டே 2 இன்னைக்கு. ஸோ நாங்கள் காலையில் எழுந்துட்டு ஜாலியாக கீழே போய் ஒரு மேகியை போட்டு நிறைய தமிழ் பசங்களாம் கிடச்சாங்க, அவங்களெல்லாம் பார்த்து மீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போது எங்கள் ஓனர் இருக்கார்ல, ஹோம் ஸ்டே ஓனரு, சாக்கா பீக் தானே அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்குங்க, ஒரு 10 கிலோமீட்டர் வரும், போய் பார்த்துட்டு வாங்கடான்னு சொன்னார். நாங்களும் சரி போய் பார்த்துடலாம், பயங்கர வியூ வரும் மேலே இருந்துன்னு ஆரம்பித்தா இடத்தோடனே இன்றைக்கி கிளைமேட் பாருங்கள். நேற்று கிளைமேட் எவ்வளோ கிளியராக, வெயில் எவ்வளோ நல்லா எப்படி இருந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது இன்றைக்கி. பயங்கரமாக க்ளவுடியாக மழை வேறு ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஆன்னு இருக்குது இப்போது, மாட்டிக்கு நம்ம வந்துன்ற மாதிரியே தோணுது. இப்போ தான் ஆரம்பித்தோம், ஒரு ஸ்டெப் அதுவும் ரோடு அங்கேருந்து இப்போ தான் ஆரம்பித்தோம். மழை வந்து இப்போ என்னடான்ற மாதிரி இருக்குது எங்களுக்கு. இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் கிடச்சான், மூச்சு வாங்குது, நிஜமாக மூச்சு வாங்குது, சும்மா வீடியோக்காக பண்ணுறான். அது ஒரு 50 ஸ்டெப்ஸ் தான் ஏறியிருப்போம், இதுக்கே பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஹைட்டில் இருக்கும்ல, ஹைட்டில் சும்மா கொஞ்சம் ஏறினாலே இது பாருங்கள் அப்படியே ஹெவனுக்கு போகிற வழி மாதிரி நேராக மேலுக்கு ஏறுது. அதனால தான் மூச்சு வாங்குது ஒரு மாதிரி. ஒருத்தன் வரான் யாரோ தானே. ஸோ தான் எங்களுக்கு ஒரே ஃப்ரெண்ட் கிடைச்சான், அவன் பேர் என்னடா, ராபின் உத்தப்பா, ரிச்சர்ட்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான். பார்க்கவே வைபாக இருப்பான். அவனும் வந்திருக்கணும், இப்போ தூயின்னு இருக்கான் அவன் நல்லா. அவன் ஒரு மாதிரி ஒரு 4 தடவை எழுப்பணும் வைபாக அப்படின்னு சொல்லிட்டு பையன் அளவே இல்லை. அவர் ஒரு வைபாக இருப்பார், அவர் மண்டே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்திருக்கணும், அவன் வந்திருந்தா காமிச்சிருப்பேன். அவன் நல்லா தூங்குறான், அவன் ஃப்ளாட். அவன் காலையில் எல்லாம் சேர்ந்து 3 பேரும் போகலான்றது தான் பிளானு. அவனும் ஒரு ஹிந்திக்கார பையன். இன்ஸ்டாகிராமில் வீடியோவில் போட்டு ட்ராவல், பட்ஜெட் ட்ராவல் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரியெல்லாம் நான் அவங்க கூட அவனும் அப்படியே ஃபுல் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். நைட் போய் ஒன்றா எல்லாம் சாப்பிட்டோம் பாருங்க, கிளிப்பெல்லாம் அட்டாச் பண்ணுறான். இந்த பையன் தான், அவன் மண்டை பாருங்க எப்படி, அவன் மண்டை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க என்ன வைபான ஆளு அவன். ஸோ வந்துருந்தான்னா இன்னும் நல்லா பேசினே போயிருக்கலாம், அவனுக்கும் வீடியோலாம் கிடச்சிருக்கும். அவன் தெரில, தூயினே இருக்கான். ஸோ நேற்றே ஏறி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நல்லா ஒரு சன்னியாக சூப்பராக இருந்துச்சு. பெஸ்ட் வெதர் ஃபார் ட்ரெக்கிங்ன்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா ஃபுல் க்ளவுடியாக இருக்குது, லைட்டாக ட்ரிஸிலும் ஆகுது. அதுதான் வேறு பயம். அதுதான் அங்கே போய் இப்போ அங்கே எங்கேயோ போகணும், மேலே மழை பயங்கரமாக பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம். நனைஞ்சிட்டோன்னா அவ்வளோதான். குள்ளூரில் டக்குன்னு கிளைமேட் மாறிடுதுங்க. காலைல பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்த்தா இப்போ நியூஸ்லலாம் வேறு ஸோ மச் நியூஸ் பார்த்தோம்னா இங்கெல்லாம் அந்த சைடெல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ஸ்க்கெல்லாம் எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இல்லை, பட் ஆனாலும் அது மழை பெய்யறது கொஞ்சம் சாரல் அடிக்கும்ல இந்த சைடு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி பயங்கர போல் எல்லோ அலர்ட் கொடுத்துட்ருக்கானுங்க. ஃபுல் டேஞ்சர் அந்த பக்கம்லாம். அதனால இங்கே லைட்டாக இங்கேயும் எஃபெக்ட் காட்டுது, ஒரு மாதிரி பார்க்க டேஞ்சராக தான் இருக்குது இங்கேயும் கிளைமேட். மழையெல்லாம் மூடிடுச்சு பாருங்கள், ஒரு மாதிரி டேஞ்சர் அந்த மாதிரி ஒரு வைப்பில் இருக்குது இப்போது. இடமே லைட்டாக தான் உழுது, ஆனால் நம்ப முடியாது இந்த மாதிரி இடத்துங்களெல்லாம். நம்ம ஊரானா கூட லைட்டாக தூருதுடா, மேகம்லாம் அந்த பக்கம் போனால் நின்றோம், பாசிங் க்ளவுட்ஸு அந்த மாதிரின்லாம். இங்கே அதெல்லாம் நம்ப முடியாது, திடீர்னு தமதாமான்னு கொட்டிடும். ஐஸ் விழுந்துருச்சுன்னா அப்புறம் நாங்கள் அப்படியே மாட்டிப்போம். அப்புறம் vlog பார்க்க மாட்டீங்க, பாலிமரில் தான் பார்ப்பீங்க. 2 மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ட்ராவல் செய்ய வந்தார்கள், ஏதோ பண்ணுறோன்ட்டு மேலே பனியில் மாட்டிக்கினானுங்க. ஃபுல் ஆர்மி குழு வந்திருக்குது, அந்த பசங்களை ரோப் கட்டி மேலே கீழே இறக்குறோம். அந்த மாதிரி மாறிடும் திடீர்னு கிளைமேட்டு. ரோடு நல்லா இருக்கும்னா சும்மா ஏமாத்திருக்கான் பாரு. ரோடா இது, ஆஃப் ரோடு, இந்த வழியான்னு கூட தெரில. இதுதான் சொன்னான், நேராக இப்படி போங்க, நாங்கள் எங்கள் பாட்டுக்கு வழிக்கார வழியாக போயின்னு இருக்கோம். அப்புறம் சோமேஷ் அவ்வளோதான், இன்னும் 2 வீடியோ எல்லாம் அந்த மாதிரி தான் வருவான். ஸோ அவனுக்கும் டைம் ஆயிடுச்சு, ஊருக்கு போகணுன்றதுக்காக கிளம்பணும். அவனும் ஏதோ நான் வரேன்னு நானும் சரி ஜாயின் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் போகலான்னு
நான் சொன்னதுக்காக வந்தான். இல்லைனா அவன் எப்போயும் போயிட்டுப்பான். டிக்கெட்டும் வேறு இல்லை. இப்போ ஏதோ கிடச்சிருக்கு. அந்த டிக்கெட்டையும் விட்டுட்டா இங்கேயே வாழ வேண்டியது தான். ஹார்ட்டெல்லாம் அடிக்குது. உங்களுக்கு சத்தம் கேட்க வச்சா கேட்க வைப்பாங்க. நாங்கள் டக் டக்குன்னு இங்கே அங்கே தான் ஆரம்பித்தோம். கீழே போயின்னு இருக்காங்க பாருங்க ரோட்டில். இதில் எத்தனை கிலோமீட்டர்னா 10 கிலோமீட்டரா? 1 கிலோமீட்டர் கூட தாண்டி இருக்க மாட்டோமே. நல்ல கிளைமேட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு நல்ல வெயிலாக இருந்திருந்தால் வச்சுக்கோங்க, அங்கங்கே உட்காந்து ஃபோட்டோ கிட்ட போட்டு இது மாதிரி போயிருக்கலாம். இப்போ முடிப்போமானே டவுட்டாக இருக்குது எனக்கு. இப்போது ஏறோமானே தெரியல. அவ்வளோ தூரம் போவோமான்னு இருக்குது எனக்கு இப்போது. ஏன்னா மழை ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாகினே போகுது. என்ன பண்ணுறது? முன்னாடி நம்மளுக்கு மட்டும் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களா, வியூஸ் பார்க்குறீங்க, இரா போடுறேன்னு மழையை போட்டுட்டானுங்க. அவ்வளோதான். நான் வீடியோ எடுக்கலான்னு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகும். அந்த மாதிரி தான் ஆகும். அது எப்பயும் ஆகிறது தான். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, நம்மளுக்கு என்ன மட்டும் அப்படி தான். எதுவுமே ஈஸியாக நடந்துடாது. இரு வீடியோவை எடுக்கிறேன், போடுறேன் ஐஸ் போடுறேன் இருன்னு. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு. சும்மா குளிர்னா கூட பரவாயில்ல தானே. மழை வர்றது தான் பயமாக இருக்குது. குளிர்னா கூட ஏதோ போயிடலாம், ஏதோ நடிங்கனே போயிடலாம். மழை வந்துச்சுன்னா இன்னும் சில்லுன்னு இருக்கும். ஆல்ரெடி இங்கே வந்து ஏதோ 4 டிகிரி 3 டிகிரி இருந்துச்சு இன்னைக்கு காலைல. மழை வந்து அதில் ஈரமாயிட்டு இன்னும் குளிர்ந்துட்டு நடுங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அதுதான் இப்போ இறங்குறது வேறு. இது ஒரு தான் ஃப்ளவர்ஸ். இங்கே பாருங்க, சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாங்க நான் உங்களுக்காக. இப்போது பாட்டு கடிச்சா போடுறேன், நானே போடுறேன். நீ அப்படியே வா. எப்படி இதெல்லாம் பூக்கள் சீசன். அதனால எந்த மரத்துலையுமே நம்மளால ஆப்பிள் பார்க்க முடியாது. நீங்கள் ஆப்பிள் பார்க்கணுன்னா வெயில் காலம்லாம் கழிஞ்சு அந்த மாதிரி டைமில் வாங்க. ஒரு எது சொல்லிச்சு ஒரு ஆண்டி, செப்டம்பர் அந்த மாதிரி, செப்டம்பர் அதுக்கு முன்னே அந்த மாதிரி வாங்க. வந்தீங்கன்னா ஆப்பிள் பார்க்கலாம். எல்லாம் தொங்கின்னு இருக்கும், எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பானுங்க. சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுப்பாங்க ஃப்ரீயாக. இவெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா. அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பாவமாக அப்படியே பார்க்கணும். நாங்கள் ஆப்பிளே பார்த்ததுலையே அப்படின்னு நீங்கள் பார்த்துனே இருக்கணும். ஒரு மாதிரி பாவமாக என்ன பண்ணுறாங்க, அறுவடை பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்துனே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இல்லை, எப்படி சொல்கிறது, பார்த்ததே இல்லை இதுன்னு ஆரஞ்சு பழமான்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். பார்த்துனே இருந்தீங்கன்னா அவங்களே இந்த ஒன்று சாப்பிட்டு கொண்டு கொடுப்பாங்க நம்மளுக்கு. அந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கஞ்ச பீஸ் நிறையான ட்ரிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் மோஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆகஸ்ட் தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆப்பிள் பார்க்கணும், ஹார்வெஸ்ட் பார்க்கணும்னாலும் ஆகஸ்ட் தான். இங்கே ஃபெஸ்டிவல்னாலும் ஆகஸ்ட் தான். ஸோ எல்லாமே ஆகஸ்ட் தான். ஸோ ஆகஸ்ட் டைம் வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு. ஆமாம். ஸோ துணியெல்லாம் துவச்சுன்னுக்குறாங்க நம்ம அக்கா. வாஷிங் மிஷின்லாம் வச்சுன்னுக்குறாங்கடா. இவ்வளோ ஹைட்டுக்கு எப்படி எடுத்துன்னு வந்திருப்பாங்க. ஆமாம் தானே, இந்த வழியில் எப்படி எடுத்துன்னு வந்திருப்பாங்க புது வாஷிங் மிஷின் வாங்கி. எடுத்துன்னு வந்திருப்பாங்க. இல்லை வேறு என்ன வழி கூட இருக்கலாம்ல. தெரியல. இப்படி ஏறி போகிறோம் அப்படி தானே. இது எங்கேயோ கோயிலுக்கு போகிறதா. அப்புறம் சரி மேலே போகிறோமா இல்லையா தெரில. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இந்த இடம் பேர் பார்த்திங்கன்னா கல்பா. இந்த இடத்துக்கு எப்படி வரலான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எப்படி வந்தோன்றதை சொல்கிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் நேராக டெல்லிக்கு வந்துடலாம். நாங்கள் வந்த மாதிரி சொல்கிறோம், வேறு பிளான் வேறு மாதிரியும் இருக்கும். அப்படியே ஃப்ளைட்டில் வர்றது இல்லை ஏதோ இங்கெல்லாம் இதெல்லாம் உங்கள் இஷ்டம். நாங்கள் வந்தது சொல்கிறோம், ட்ரெயின் பிடிச்சி டெல்லிக்கு வந்துடணும். அப்புறம் டெல்லியிலேருந்து நம்மளுக்கு எங்கே ஷிம்லாக்கெல்லாம் பஸ் கிடைக்கும். நாங்கள் சண்டிகர் ரூட் வழியாக அப்படி வந்தோம். நீங்கள் டெல்லியிலேருந்து கூட உங்களுக்கு ஷிம்லாக்கு மொத்தத்தில் ஷிம்லாக்கு வந்துடணும். சரியா? எங்கேருந்து வேணாலும் வந்து சேருங்க. பஸ்ஸு எல்லாம் இருக்குது, டெல்லியிலேருந்து இருக்குது. நாங்கள் சண்டிகர்லேருந்து ஏறணும். இந்த மாதிரி ஷிம்லாக்கு வந்து சேர்ந்துருங்க. சண்டிகர் வந்துட்டால் இன்னும் பெஸ்ட்டு. நிறைய ஷிம்லா பஸ் ரெகுலராகவே இருக்கும் ரொட்டீன். நாங்கள் சண்டிகர் வந்துட்டோம், அந்த ரூட்லேருந்து அப்படி வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்களும் முடிஞ்சால் வந்துடுங்க. நம்ம ஊர்லேருந்து நேராக சண்டிகருக்கே ட்ரெயின் இருக்குது. ஸோ போட்டு வந்துடுங்க. அங்கே இறங்கினா பஸ்ஸு நம்மளுக்கு ஷிம்லாக்கு ஈஸியாக கிடச்சிரும்.
பஸ் ஸ்டாண்டுக்கு பையான்னு நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே இது ஷிம்லா பஸ்ஸை பிடிச்சிருங்க. ஷிம்லாவில் விட்ட உடனே அங்கேருந்து அடுத்து பஸ் பிடிக்கணும். நம்ம என்ன ஊர் அது, ராம்பூருக்கு பிடிச்சோமா? ராம்பூர்னு ஒரு ஊருக்கு பிடிச்சோம். அது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும், வெயிட் பண்ண தேவையில்ல, அங்கே நிறைய இருக்கும். அந்த மாதிரி டக்குன்னு அடுத்தடுத்து பஸ் எது நிறைய இருக்கும் அதில் பிடிச்சி ஏறிட வேண்டியதான். ராம்பூர் பஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும் நிறைய, அதை பிடிச்சி ஏறிடுங்க. அது நம்மளை கூப்பிட்டு போய் விடும். எங்கடா மறந்துச்சு. அதுக்கப்புறம் ராம்பூருக்கு அப்புறம் ரெக்காங் பியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே அதுதான் இந்த கல்பாலேருந்து கீழே அந்த கீழே மெயின் பாயிண்டில் வந்து விட்டுருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு மேட்ரு. நீங்கள் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 ரூபா கொடுத்து காலையில் 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 7-7:30 கல்பாக்கு போகிற பஸ்ஸு கேளுங்க. பஸ் ஸ்டாண்டில் விட்டுருவாங்க உங்களை. கல்பாக்கு போகிற பஸ்ஸுன்னு எத்தனை மணிக்குன்னு கேட்டால் 7-7:30 வாங்க. பஸ் ஸ்டாண்ட் வெளியே நில்லுங்க. ஆளுங்களாம் நின்று இருப்பாங்க. அவங்க கூட லோக்கல் கூட நில்லுங்க. மூச்சு வாங்குது பேச. லோக்கல் ஆளுங்க கூட நின்றிங்கன்னா அந்த பஸ்ஸை பிடிச்சலாம். 20 ரூபா தான். மேலே கூட்டினு வந்து இந்த கல்பான்ற அழகான ஒரு ஊரில் வந்து உங்களை விட்டுருவாங்க. அவ்வளோதான் மேட்ரு. வந்து தங்கறதுக்கும் பிரச்சனை இல்லை. இது நம்ம புக் பண்ணிட்டு தான் வரணுமா? ரூம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? நம்ம வேறு புக் பண்ணலையே, ஹாஸ்டல் கிடைக்குமா? அது மாதிரியெல்லாம் யோசிக்க தேவையில்ல. தெருக்கு ஒன்று இருக்குது. ஹோம் ஸ்டேங்க இருக்குது, ஹாஸ்டல் இருக்குங்க. இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இல்லை கீழே தங்கிக்கிறோம். அந்த பிஓ சொன்னல 20 ரூபா கொடுத்து பஸ் பிடிங்க மேலே வர்றதுக்குன்னு. அந்த பிஓலே கூட நீங்கள் ரூம் எடுத்துக்கோங்க. அங்கே நிறைய டார்மெட்ரிஸ் எல்லாம் இருக்காமா. இங்கேயோட சீப்பாக இருக்கும். கீழே கொடுத்து எடுத்துகிட்டு கூட உங்கள் பொருளெல்லாம் ரூமில் போட்டு கூட அப்புறம் சாயந்தரம் இல்லை அடுத்த நாள் காலையில் 20 ரூபா கொடுத்து மேலே வந்து சுற்றி பார்த்துட்டு ஒரு நாள் போதும் சுற்றுறதுக்கு. நீங்கள் அப்படியே நடந்தீங்கன்னா கூட ஊரை சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த சூசைட் பாயிண்ட் எங்கன்னு கேட்டு அதையும் போய் பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியதான். இல்லை நாங்கள் இந்த மாதிரி மேலே வந்து தங்கி இந்த மாதிரி நாங்களும் மலை ஏறுறோம், சாகிறோம் உங்களை மாதிரி, அப்புறம் இங்கே அப்படியே அமைதியை ரசிக்கிறோம் நாங்கள் அப்படின்னாலும் அதுக்கான இடமும் இங்கே இருக்குது. ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு. எல்லா ஹோம் ஸ்டேவும் கேளுங்க. ஒருத்தர் ஒரு ரேட் சொல்லுவாங்க. எது கம்மியோ அங்கே தங்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். சாப்பாடும் சில ஹோம் ஸ்டேயில் சாப்பாடு போடுறாங்களாம், அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான். அது வேணான்னா நீங்கள் சாப்பாடு இல்லாமல் கூட எடுத்துக்கோங்க. கீழே மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா மேகி கிடைக்குது. 50 ரூபாய்க்கு ஆலு பரோட்டா சாப்பிட்டாலே போதும் நம்மளுக்கு. அதிலே வாழ்ந்துடலாம். அவ்வளோதான். காலைல ஆலு பரோட்டா, மதியம் பசிக்குதானே தெரில. அப்புறம் நைட்டுக்கு வந்தீங்கன்னா கூட அதே ஆலு பரோட்டா சாப்பிடுங்க. இல்லை இந்த மோமோஸ் கிடைக்குது, ஹாஃப் பிளேட்டெல்லாம் கிடைக்குது. நல்லா சாப்பிட்டிங்கன்னா வேலை முடியும். நம்மளுக்கு சாப்பாடுக்கும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ அவ்வளோதான். ஈஸி தான் இந்த ஊருக்கு வர்றது. வேறு ஏதாவது டவுட் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா, நாங்கள் எங்கே தங்கியிருந்தோம், அந்த இடோட ஒரு நம்பரு, இதெல்லாம் ஏதாவது வேணும், இல்லை பஸ் டைமிங்கு, இந்த மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கூட சொல்லுங்கள். எனக்கு கீழே ஒரு அண்ணா தெரியும், எங்கள் அப்பா கூட வேலை செஞ்ச ஒரு அண்ணா. அவர்கிட்ட கேட்டுக்கூட நான் உடனே உங்களுக்கு கமெண்ட் போட்டு விட்ருவேன் நான். ஸோ நீங்கள் எது கேட்டாலும் நான் கேட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். சரிங்களா? அதனால் எப்போ வீடியோ பார்க்குறீங்களோ அப்போது டவுட் இருந்தால் கமெண்ட்டை போட்டு விடுங்க. உடனே ரிப்ளை வரும். அதுதான் இந்த சுபாஷ். கழுகாக பார்த்துனே இருப்பேன் கமெண்ட்ஸை. நீங்கள் போட்டு அடுத்த செகண்ட் வரும். இப்படி போட்டு நீங்கள் ஃபோனுக்கு கீழே வைப்பீங்க, டினிக்குன்னு வரும். யாராவது யூடியூப்லேயே படுத்துன்னு இருக்கானான்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டக்குன்னு உங்களுக்கு வந்துடும் கமெண்ட். நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு அவர் இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு மெசேஜ் உடனே வரும். ஸோ அவ்வளோதான். மழை கொஞ்சம் நின்றுச்சு மாதிரி இருக்கா, வந்துனே தான் இருக்குது. நனைஞ்சிருச்சு தெரியுதான் தானே? கொஞ்சம் கொஞ்சமாக வருது, ஆனால் நனைஞ்சு தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் இப்படி இருக்குது, கொஞ்சம் தூரம் ரோடு நல்லா இல்லை. அங்கங்கே இப்படி போட்டு வச்சுருக்காங்க. மேபி அங்கே கொஞ்சம் தூரம் வரை வீடு தெரியுதுல்ல, அதனால் அங்கே வரை மட்டும் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க போல கொஞ்சம் சிமெண்ட்டில். அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் விடாமல் ஒரு 14 நிமிஷமாக நான் பேசினே தான் இருக்கேன் இப்போது. அதனால் கொஞ்சம் அங்கே போய் எங்கேயாவது உக்காந்துட்டு இல்லை கொஞ்சம் முன்னே போயிட்டு வியூ காட்டுறேன். எனக்கு மூச்சு வாங்குது, ஏற்கனவே மூச்சு வாங்குது. இல்லை பேசுகிறதுனால இன்னும் எனக்கு நெஞ்செல்லாம் வெடுற மாதிரி இருக்குது. ஏதாவது ஆகிறதுக்கு முன்னே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக நான் இருக்கணும்ல, பேசுகிறேன். கொஞ்சம் அங்கே முன்னே போயிட்டு இந்த பூவெல்லாம் தெரியுதுல்ல, அங்கே போய் ஆரம்பிக்கிறேன்.
அப்படி இப்படின்னு பேசினே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்துட்டு வண்டி கூட போயிருந்துச்சு பார்த்தோம். அப்படியே இங்கே வந்தால் சரி உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டலாம். நீங்கள் எப்படி பயங்கரமாக தண்ணி போகுது பார்த்தீங்களா? ஃபுல் ஃப்ரெஷ் வாட்டர், சுத்தமாக இருக்குது. ஐஸ் அழகாக போயினுக்குது. அப்படியே மேலேருந்து கரைஞ்சி கீழே ஊருக்கு போயினுக்குது. அங்கே நடுவில் குட்டி குட்டியாக பைப்பெல்லாம் இதுலேயே கனெக்ட் பண்ணி அப்படியே தண்ணி எடுத்துப்பாங்க போல இருக்கு. ஃபுல் க்ளீனு. அப்படியே கீழே போகுது பாருங்க தோட்டத்துக்கு. இது அப்படியே கீழே கனால் மாதிரி பண்ணி குட்டி குட்டி இது அங்கே உடச்சி விட்ருக்கானுங்க ஆப்பிள் ஃபார்முக்கு. அப்படி பயங்கரமாக இருக்குது. உச்சாக்கிச்சா இருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல தண்ணி தான். பார்த்தாலே தெரியுது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ஐஸ் உருகி வரான் போல். இங்கே வண்டிலையும் போகலாமா. கீழே எங்களுக்கு ஒரு ஆண்டி கிடைச்சாங்க, ஹோட்டல் ஆண்டி. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க நம்பரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கெல்லாம் கூட நீங்கள் கேளுங்க. எங்ககிட்ட இருக்கிற எல்லா கான்டாக்டும் நாங்கள் கொடுக்குறோம். அந்த ஆண்டி நம்பர் கூட இருக்குது எங்ககிட்ட. ஸ்பெஷலாக இந்த ஊர் டிஷ் எல்லாம் எதாவது சாப்பிட்ணுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிவிடு, நான் ரெடி பண்ணி வச்சிட்றேன், அடுத்த நாள் வந்து சாப்பிட்டு போங்கன்னு. ஸோ அந்த மாதிரி அந்த ஆண்டி கான்டாக்ட் நம்பர் நான் கொடுறான்னு கேட்டிங்கன்னா கூட நான் கொடுப்பேன். ஸோ அந்த ஆண்டி தான் சொன்னாங்க வண்டி ஏதாவது வேணும்னா கூட சொல்லுங்கள், மேலே ஒரு பாதி தூரம் வரைக்கும் வண்டி போதும், அங்கே போய் விட்டுட்டா கூட அதுக்கு மேலே நீங்கள் நடந்து போங்க அப்படின்னு. இது கொஞ்சம் அது வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கோ. இந்த கொஞ்சம் இறங்குது இது. ஸோ அது மாதிரி தான் அவங்களோட கான்டாக்டும் கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்டே கூட பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஹோம் ஸ்டே எல்லாம் இருக்குது, வேணா நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நல்ல ரேட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே. அதே மாதிரி அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கலாம். லைக் இங்கெல்லாம் சாப்பிடுங்க, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க, இப்படியெல்லாம் போங்க, இதெல்லாம் நல்லாயிருக்கும் இங்கெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நம்மக்கிட்ட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதேமாதிரி அவங்க மட்டும் இல்லை, நாங்கள் இந்த ஊரில் பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொறுமையாக நிற்க வச்சு நம்மளுக்கு என்ன வேணும் அது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க ரொம்பவே. ஒரு பஸ்ஸு டிரைவர்லேருந்து கண்டக்டர்லேருந்து ஒரு எப்படி சொல்கிறது நார்மல் ஹோட்டல்காரங்க வரைக்கும் இங்கே பொறாமல் போட்டி இதெல்லாம் இல்லை. என்கிட்ட இது இல்லைப்பா, அங்கே நல்லா கிடைக்கும், அங்கே போய் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும். பஸ் டிரைவர் அண்ணா இங்கே இறக்கி விடுறதில்ல, இன்னும் உங்களை மேலே போய் விட்டுறோம், அங்கேருந்து உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும், நீங்கள் பாவம் எதுக்கு அப்புறம் நடக்கணும், நான் நல்ல வியூ இருக்கிற இடத்துல விட்டுறேன், அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும். கீழே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எங்களுக்கு எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு தெரில. இங்கே லோக்கல் ஆண்டிங்கெல்லாம் அதெல்லாம் நாங்களும் அங்கே தான் போகிறோம், வாங்கப்பான்னு ஜாலியாக எங்கள் கூட பேசினு பஸ் ஏற்றுற வரைக்கும் ஹெல்ப் பண்ணி ஜாலியாக பேசின்னு இருந்தாங்க. அந்த மாதிரி இங்கே எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி நல்லவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு காரணம் இவங்க கீழே நம்ம கூட சேர்றது இல்லைல்ல, தனியாக மேலே இருக்காங்க. அன்டச்சபிலிட்டியாக என்னது சேராமல் இருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஒரு ஆப்பிள் கெட்டுருச்சுன்னா அது கூட 1 கிலோ ஆப்பிள் வச்சோன்னா சுற்றி அதுவும் கெட்டுரும். அந்த மாதிரி இவங்க இந்த நம்மளாம் கெட்ட ஆப்பிள் நம்ம கூட சேராமல் இவங்க ஃப்ரெஷ்ஷாக இங்கே மேலே இருக்காங்க, அதனால சுத்தமானவங்களாம் இருக்கானுங்க. அவ்வளோதான் வித்தியாசம். தட்ஸ் த கருத்து ஆஃப் த வீடியோ. ஸோ அந்த மாதிரி நல்லா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அதான் தெரியலாம் கூட பரவாயில்ல கேட்டால். இன்னும் நீங்கள் இங்கே பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுகிறாங்க, ப்ளஸ் இங்கிலீஷும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு நியூ லேர்னர் இல்லை தோட ஹிந்தி மாலும்னு சொல்கிற ஆளுங்களுக்கெல்லாம் கூட இங்கிலீஷ் ஓரளவுக்கு பேசுகிறாங்க இவங்க. ஸோ இப்போ எப்படியே தேவையில்ல, யாருன்னா வரலாம், எங்கேருந்துனா வரலாம். பீப்புள் ஆர் ஸோ ஃப்ரெண்ட்லி ஹியர். ஸோ நீங்களும் வந்து பாருங்கள். ஆகஸ்ட் மாதம் வாங்க ஃபெஸ்டிவல். அதுமாதிரி இந்த ட்ரெக்கிங் கூட கின்னூர் கைலாஷ்னு இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட இப்போ க்ளவுடில் வந்து ஓரளவுக்கு அந்த இடத்துல மறைச்சிட்ருக்கு. ஸோ அதுவும் ஆகஸ்ட் டைம் தான் ட்ரெக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்களாம். இங்கே ஆப்பிள் சீசனும் ஆகஸ்ட் டைம் தான், அங்கே ஃபெஸ்டிவலும் ஆகஸ்ட் டைம் தான். ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர் வந்தால் இங்கே கொஞ்சம் வெயிலாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு எனக்கே மூச்சு வாங்குது. இதான் இந்த சீசனில் இப்போ எங்களை மாதிரி வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். ஃப்ளவர் சீசன், பிங்க் ஃப்ளவர் இருக்கும் அழகா. இந்த ஃப்ளவர் தான் ஆகஸ்ட் மந்தில் வந்து ஆப்பிளாக மாறிடுது. நம்மளும் இந்த படம் மாதிரி பிரியங்கா மோகனா யார் அந்த ஹீரோயினி டாக்டர் படத்தில் வருமே, அது ஒரு படம் வந்துச்சு பாரு இப்போ, ஜப்பான் ஏதோ மேட் இன் கொரியா ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்கு. பிங்க் பூ ஜப்பான் சைனாலேயே அந்த மாதிரி தானே காட்டுவாங்க. ஸோ அந்த வைப்பில் தான் இருக்குது. ரோட்லலாம் கீழே நடந்து போனோன்னா சுற்றி பிங்க் பூ. ஸோ இந்த மாதிரி ஒரு வைப் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி டைம்லேயும் வரலாம். ஃபேமிலியாக வரீங்க, ஃபெஸ்டிவல் எல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரினா, ஆப்பிள் எல்லாம் பார்க்கணுன்னா அந்த மாதிரி கரெக்டான சீசன்லலாம் வெயில் காலத்தில் வாங்க. அந்த கேப்பில் திருத்து நம்ம ஏறினது ஜூம் ஆகாது இதில். ஓ மை காட். இந்த மாதிரி
அந்த மாதிரி வாங்க. இல்லை நாங்களாம் பாய்ஸாக வரோன்னா வாங்க. இந்த மாதிரி நல்ல பனி காலத்தில் ஐஸ் சொல்கிற ஜனவரியில் வாங்க. அவ்வளோதான். ஃபேமிலியாக வந்தால் நல்லா ஆப்பிள் சீசனில் வாங்க. ஜாலியாக ஆப்பிள்லாம் பார்த்துட்டு தங்கிட்டு போகலாம். அவ்வளோதான். என்ன பண்ணிருக்கோன்னு எங்களுக்கே தெரில. போகிறோம் எங்களுக்கும் எக்ஸாக்டாக வழி தெரில. சும்மா போகிறோம். இது மேலே போகுது அப்படின்னா இது மேலே தான் போகும்னு நினச்சிட்டு போயின்னு இருக்கோம். அப்படியே சும்மா போயிட்டுருக்கோம் நாங்கள் பாட்டுக்கு. ஏதோ மேலே போதா வழி, அப்படியே போகலாம், அப்படியே கனெக்ட் பண்ணி போயிடலாம். பாரு உங்களுக்கே தெரியும் வழி பாரு எப்படி இருக்கு. தண்ணி வேற எல்லாம் கரைஞ்சி வந்து நிற்குது பாருங்க. இந்த மாதிரி பைப் போட்டு அங்கங்கே இந்த மாதிரி பிரான்ச் வருது பார்த்தீங்களா, தண்ணி மாதிரி ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ அங்கெல்லாம் இந்த மாதிரி அவங்களே கனெக்ட் பண்ணி அவங்கவுங்க வீட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிறாங்க. மேலேருந்து கரைஞ்சி வர்ற தண்ணி அது. எப்படி ஃபுல் டெக்னாலஜியாக பண்ணுறாங்க. வேஸ்ட்டாக உருகி போகிற தண்ணி எதுக்குன்னு குட்டி குட்டி பைப் போட்டு கனெக்ஷன் கீழே ஊருங்களுக்கு போகுது. அது நாங்கள் அங்கே ஃப்ளஷ் பண்ணுறதெல்லாம் கூட இந்த தண்ணி தான் பாத்ரூமுக்கு ஈஸியாக ஊற்றினுக்கோம். ஸோ அங்கே இருக்க ஊர் நீ கை காட்டினா தெரியும். அங்கே இப்படி பாயிண்ட் பண்ணி ஜூம் பண்ண முடியாது. பாருங்கள் எப்படி இருக்கு, செம்மையாக இருக்குது. எப்படி ஷாருக் கான் இந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்குதாண்ணா. உங்களுக்கு அமைதியாக இருக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆளுங்கெல்லாம் இருக்கானுங்கள, அமைதியாக ஒரு மாதம் 10-15 நாள் போய் எங்கேயாவது தங்கி வேலை பார்க்குற மாதிரி ஒரு இடம் வேணும்னா இது ஒரு பெஸ்ட்டான இடம்னு நான் சொல்லுவேன். ஏன் நீங்கள் போனீங்களா அதனால இடம்னு கேட்டால் இல்லை. இங்கே அமைதியாகவும் இருக்குது, நெட்டு கிடைக்குது, நெட்வொர்க் இஷ்யூ எதுவும் இல்லை, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாப்பாடு கிடைக்குது, ஆலு பரோட்டாலாம் தங்கிடலாம். அதுலேயே நம்ம ரூமுங்களும் செம்மையாக இருக்குது. காலையில் இழந்தா அப்படியே அந்த மலைங்களை பார்த்து இந்த பல் தேய்ச்சிட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு நீங்கள் வேலை பார்க்க உக்காந்திங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் அந்த மாதிரி வேலைகளுங்கெல்லாம் கூட நீங்கள் வரலாம். அவ்வளோதான். எங்கே வந்துட்டோமே. இங்கே வந்து எப்போயும் நைட்டு மாட்டிக்கணும்னா பாரு இந்த மாதிரி அது ஒரு பர்ஃபெக்டாக கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு. இது அழகாக இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி எடுத்துக்கோ. அது ஒரு மாதிரி டைட் ஆகும். அப்புறம் பெயிண்ட் அடிச்செல்லாம் விற்பானுங்களா. இது நம்ம ரொம்ப மாட்டிக்கணும்னு வச்சுக்கோ. நைட் நேரத்தில் இங்கெல்லாம் அப்படியே இங்கெல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு ஆதிவாசி மாதிரி இங்கே நெருப்பெல்லாம் பற்ற வச்சு அந்த மாதிரி ஃபயர் கோடி போய் விறகுகளை எடுத்துட்டு வா. அந்த மாதிரி இங்கே ஒரு தார் பை போட்டு இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே கதை இருக்க போகிறோம். ஸோ இங்கே இப்போ நம்ம நெருப்பு பற்ற வைக்க போகிறோம். கோடி போய் விறகு குடிக்க தண்ணி தேட போகிறோம். ரொம்பவே ஆபத்தாக இருக்குது பாய்ஸ். சுற்றி மிருகங்கள் சுற்று. சீக்கிரம் நம்ம இங்கே வந்து நெருப்பு வளையத்தை கிரியேட் பண்ணோம். அப்போ தான் மிருகங்கள் உள்ளே வராது. இதெல்லாம் பார்க்க நம்ம எதுக்கடா இவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். ஆனால் பண்ணி விடுங்க. பாவம் இந்த பையன் என்ன பண்ணுவான். வேறு யார் பாப்பா இந்த பையனை? நீங்கள் பார்க்கணும், வேறு யார் பாப்பா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறான் பாருங்கள். எதுனாலும் ஒரு இடத்த பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரிலனாலும் லைட்டாக பரிதாபமாக பாரு. அந்த மாதிரி அந்த மூஞ்சிக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஒன்றுமே தெரிலனாலும் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற இந்த மூஞ்சிக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இன்ஃபர்மேஷனே தெரிலனாலும் தெரிஞ்ச மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் பாருங்கள். இந்த மாதிரிலாம் யார் பண்ணுவா? எழுதி வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ கொடுப்பாங்க. பேசுகிறது தான் ஸ்கிரிப்ட் எங்கே நம்மளுது. ஸோ அதனாலயாவது சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நம்ம பேசினே தப்பான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கோடி இது வழி மாதிரி தெரியலையா? அந்த பக்கம் போயிருக்கணுமா? இல்லை வருது தெரியுது போகலாம். ஊர்லேருந்து ரொம்ப மேலே வந்துட்டோம் நம்ம. பாருங்க அந்த மரத்துலலாம் குட்டி குட்டியாக அந்த இங்கே பாருங்க புகை தெரியும். இந்த பேக்ரவுண்டில் பாரு இப்படி தெரியுதா? லைட்டாக தெரியுது. யாருக்காக இந்த கஷ்டப்படுறதுலாம்? யாருக்காக? உங்களுக்காக. எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக. காசு வரும், உங்களுக்கு வியூஸ் வந்தால் அதுக்காக இவ்வளோ பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போதான் இன்னும் நிறைய ட்ரிப்ஸ் பண்ண முடியும். அது உண்மை தானே. ட்ரிப்ஸ் பண்ண காசும் வேணும்ல. பேசினா மட்டும் போதாது. ஐயா நாங்கள் நல்லா பேசுகிறோம், எங்களுக்கு ரூம் கொடுக்குறீங்களான்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. பைசா தோ பையான்னுவாங்க. அதுக்காகவது நிறைய வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் ஏற்றி விட்டு சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணி விட்டு தமிழ்நாடுஸ் பிக்கெஸ்ட் ட்ராவல் இன்ஃப்ளூயன்சராக மாற்றி விடு. அதுதான் ஓவராக பேசுகிறேன்னாண்டா. அப்புறம் அதுக்கும் பண்ணுவானுங்க. போதும் நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டான வழியை கண்டுபிடிக்கலாம். நல்லா இருக்குது தானே. அப்படி அந்த பக்கம்லாம் ஒரு மாதிரி
ஸோ நினச்ச மாதிரியே நடந்துருச்சுட்டா பாய்ஸ். என்னென்னா என்னது நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களா, அதுவும் ஜாலியாக மலை ஏறுறீங்களான்னு பார்த்தீங்கன்னா மழை ஹெவியாக பிடிச்சிருச்சு. வீடியோவில் தெரியுமான்னு தெரியல, ஆனால் கொஞ்சம் நல்லாவே பிடிச்சிருச்சு நலையிற அளவுக்கு. சோமேஷெல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் கண்டிஷன்ஸ். கொஞ்சம் ட்ரிசில் ஆகிறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுது. மேலே வர கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இங்கே ஒரு இது மாட்டுக்கொட்டாயா என்னன்னு தெரியல, அங்கே வரக்கூடாதுன்னு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் அப்படியே குச்சி வந்துட்டோம். ஒரு குட்டி இடம் தான் இது, லாக் போட்டுட்ருக்காங்க. அதாவது சமைக்கிற இடம்லாம் இருக்குதுங்க, உட்காந்து சமைச்சிட்டு வேற நல்லா இருக்குங்க. இந்த வியூ பாருங்கள் அப்படியே. இங்கே தான் இப்போதைக்கு நின்று இருக்கோம். ஒரு கொஞ்சம் அங்கேருந்து ஆரம்பிச்சு நம்ம ஊர் அதுதானே, அந்த மரத்துக்கு பின்னாடி தெரியும். இந்த மரத்துக்கு பின்னாடி கீழே அங்கேருந்து வந்தோம். ஆனால் வந்துட்டோன்ற இப்போ பார்த்தா பாருங்கள், ஒரு கொஞ்சம் வந்துட்டோன்ற மாதிரி இருக்குது தானே இந்த மலை ரேஞ்சுக்குன்ற மாதிரி. ஃபஸ்ட்டு மலையை எப்படி அண்ணாந்து பார்த்துன்னு வரணும், இப்போ நேராக பார்க்குற இதுக்கு வந்துட்டோன்ற மாதிரி இருக்குது. இன்னும் மேலே போனால் அந்த பீக் ரேஞ்சுக்கு போயிடுவோமா, இல்லை பீக்கே நம்ம நேராக பார்க்குறோன்ற அளவுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் ஹாஃப் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த மழை பிடிச்சிச்சு. ஹாஃப் வரைக்கும் போனால் மேலெல்லாம் டாப்லலாம் அந்த ஸ்னோ கேப்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ நேற்று மழை வராமல் இருந்தால் கொஞ்சம் போயிருக்கலாம். நேற்று தான் ஒரு கிளைமேட், பசங்க வந்திருக்காங்கன்றதுக்காகவே வெயில் வந்த மாதிரி இருந்துச்சு, ஏறுங்கடான்னு. நேற்று முடியல. இன்னைக்குன்னு பார்த்தா இன்னைக்கு மழை வந்து நிற்குது. இந்த எப்படி சொல்கிறது, என்ன மாதிரி இருக்குது தெரியுமா கிளைமேட்டு? எப்படா பாலிமரில் நியூஸ் போடுவாங்க, ஸ்கூல் லீவுன்னு இன்றைக்கி சொல்லிடுவாங்களா, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பள்ளிகள் விடுமுறைன்னு சொல்லிடுவாங்களா, லீவ் போட்டு ஜாலியாக கம்பளிக்குள்ளேயே இருக்கலாமான்ற மாதிரியான ஒரு வெதரில் நாங்கள் பாருங்கள் டிஷர்ட் போட்டுன்னு மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறின்னு இருக்கோம். நாங்கள் குளிரும் அடிக்குது, ஆனால் கொஞ்சம் ஏறும் போது வேர்வையும் வருது. ஆனால் இப்போ மலையில் நிறைய இழுத்தனால முடியெல்லாம் பாருங்கள் அப்படியே தெரிதா, கூஸ் பம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் யாருக்காக எல்லாம் இல்லை, நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக, நாங்கள் பார்க்கணுன்றதுக்காகவும் தான் இவ்வளோ தூரம் வந்துட்டு. பார்க்கலன்னா எப்படி? என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டூ ஃபாலோ மீன் இன்ஸ்டாகிராம். இங்கே எடுத்த ரீல்ஸு நல்ல ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நாங்கள் ஒரு பயங்கரமான ரீல்ஸ் எல்லாம் போட்டோம், நானும் சோமேஷும் சேர்ந்து நேற்று. அதுக்கெல்லாம் போய் உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க, லைக் போடுங்க. நான் கொஞ்சம் நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. அதையும் போய் பார்த்து லைக் எல்லாம் போட்டு விடுங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அப்போ என்ன அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படி செக் அவுட் எல்லாம் கீழே போட்டிருப்போம் பாருங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், நீங்கள் அது பார்த்தீங்கன்னா போய் செக் அவுட் பண்ணலாம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது, என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ போய் லைக் போட்டு விடுங்க. கீழே இங்கே வரும், அங்கேயும் போய் பையனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் சுபாஷ் போயிடுங்கடான்னு சொல்கிறானுங்கன்ற மாதிரி இருக்குது. அமைதியாக அந்த மலை சத்தம் கேட்கல. ஒரு செகண்ட், நான் இந்த என்னோட பேச்செல்லாம் நிறுத்திட்டு இந்த மலை சத்தத்தை கேளுங்க. எப்படி கேட்டுச்சா? தேவையில்லாமல் நின்ட்டோமான்ற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நின்றதும் நல்லது தான். அங்கே போய் பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுதுடா, ஆனால் நிற்கிற மாதிரி தெரியல. எனக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது என்ன கூட்டத்துக்கு சாவடிக்கிறதுக்கு? நான் ஃபுல் பில்டப் கொடுத்து சோமேஷ் வர வச்சேன். பயங்கரம் ஆனால் நல்லா தானே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு அது அளவுக்கு இருக்குல்ல. அதுவும் இதில் என்னன்னா, நாங்கள் வராதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் பிளைனாக தான் இருந்துச்சான். நாங்கள் இங்கே வந்து நைட்டு சேர்ந்த நாள் வந்து ஃபுல் ஸ்னோ கவர் ஆகிட்டு இருக்கு. இந்த மழை தெரியுதுல்ல, இது ஐஸ் எதுவுமே இல்லை. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சான், பயங்கர வெயில். ஒரு நார்மல் ஆகிட்டு இருந்துச்சு, குளிர் இருந்துச்சு, ஆனால் நார்மல் ஆகிட்டுச்சான். கரெக்டாக நாங்கள் இன்றைக்கி வந்து இறங்குறோன்னா, நேற்று தான் பயங்கரமாக பனி பெஞ்சு இந்த மவுண்டனே பார்த்தீங்கன்னா ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸாக மாறி இருக்குது. குளிரும் அதிகமாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருக்காக? எங்களுக்காக வந்திருக்கு. நம்ம பசங்க வராங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேச்சுரே நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்கு போல. ஐஸ் விழுந்திருக்கு, வாங்கடா பசங்களான்னு கரெக்டாக ஆச்சு. இன்னைக்கு மழை ஏறுங்கடா உங்களுக்காக நான் வெயில் கொடுக்குறேன்னு சும்மா வெயில், ஒரு சுருவான வெயிலில் ஏறி இருந்தால் இங்கே எப்படி இருந்திருக்கும் வியூ. இந்த எல்லாம் சும்மா பச்சை பசேன்னு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் இது பண்ணிட்டோம், அதனால தான் இன்றைக்கி ஏறின்னு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தா மழை வந்துடுச்சு. இதுவும் ஒரு மாதிரி வித்தியாசமாக. இந்த மாதிரிலாம் நம்ம லைஃப்பில் இதுக்கு முன்னே பண்ணியிருப்போமா? எங்கேயோ வந்து நின்று இருக்கோம், யார் வீடுன்னு தெரில, மாட்டு கொட்டாயா என்னான்னு தெரில. அதுவும் இங்கே வரக்கூடாது, அது இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனாலும் வந்து நின்று இருக்கோம்.
இப்போ யோசிச்சு பாரு, திடீர்னு எங்கே இருந்தாவது அது என்னது அது இந்த ஸ்னோ லெப்பர்ட் அந்த மாதிரி ஏதாவது அதுவும் சொன்னாங்கல்ல இங்க இருக்கு. அதெல்லாம் இருக்காமா. மிருகங்கள் வந்துடும். கொஞ்சம் டைம் போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சாயந்தரத்துக்கு மேலெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியே பில்டப்பாக அனுப்புனார். இப்போ அவர் எங்கள் அந்த ஓனர் இருக்கார்ல, அவர் சொன்னார் இந்த மாதிரி மழை எல்லாம் வருது, பார்த்து போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சுன்னா ரிட்டன் வந்துடுங்கப்பான்னு. இன்னொரு தாத்தா இருக்கார், அவரு அப்படியே மெதுவாக வந்தார். பசங்களுக்கு எல்லாம் புரிய வச்சிட்டியா, எல்லாம் அவங்களுக்கு இந்த இடத்த பற்றி புரிய வச்சு அன்ட்டு போகிறாரு. இன்னும் பீதி கிளப்பிட்டு போகிறாரு அவர் அங்கேருந்து. எல்லாமே புரிய வச்சுட்டேன் பசங்களுக்குன்னு. என்னடா பண்ணுறீங்க எங்களை வச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ டேஞ்சர் தான் இங்கே. திடீர்னு பாருங்கள், அமைதியாக இருக்கிறதுனால எந்த கல் பின்னாடி என்ன வேணாலும் ஒளிஞ்சுன்னு இருக்கலாம். வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, கோபுரம் போட்டு போக வேண்டியது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். அதனால கரெக்டாக டைமுக்கு போயிடணும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து அதுக்குன்னு நாங்கள் சன்ரைஸ் பார்க்குறோன்னு இருந்தோம். அப்படியும் வந்துடாதீங்க, பசங்களாம் அப்போ தான் தூங்கி எல்ற டைமாக இருக்கும் இங்கே மேலே மலைங்களில். ஸோ அட்டாக் பண்ணிடுவானுங்க. அதனால் குரூப்பாக வாங்க, ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா நாங்கள் 2 பேர், நீங்கள் ஒரு 4-5 பேர் அப்படி வந்தீங்கன்னா ஜாலியாக பேசிக்கிட்டு ஏறிட்டோன்னா தெரியாது. டைமுக்கு கீழே போயிடுங்க, மேலே போய் 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே போயிடுங்க. ரிஸ்க் எடுக்க வேணாம். நாங்கள் நின்று இருக்கோம் இப்போதைக்கு. என்ஜாய் பண்ணணும், சேஃபாக என்ஜாய் பண்ணணும். அங்கே எதுவும் ரொம்ப பல்லர் கெட்டி பார்க்குறேன், ஃபோட்டோ எடுக்கிறனாலாம் போய் விழுந்துடக்கூடாது. நம்மளே ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் அப்படியே அழகாக ரசிக்கிறோமா, சேஃபாக வீடு போய் சேர்றோமா, அது மட்டும் நம்மளோட கவனத்தில் எப்பயுமே இருக்கணும். நம்ம ஃபோட்டோவே அழகாக பாலிமரில் வந்துடக்கூடாது, சும்மா பார்த்துட்டு வந்துடணும். ரெடியாக இருப்பாங்க பாலிமர் நியூஸ்காரங்க, அதனால் பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி இருந்துச்சுன்னா இறங்க வேண்டியது தான், கொஞ்சம் கம்மியாச்சுன்னா ஏற வேண்டியது தான். எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். கல்பாலேருந்து ரிப்போர்ட்டர் சோமேஷ் அண்ட் சுபாஷ்.